அன்புக்குரியவர்களே, இவர்கள் அந்த மாளிகைக்குள் இப்பொழுது செல்லுவார்கள். இவர்கள் செல்லுகின்ற பொழுதே இவர்களினுடைய ஹூருல் ஐன்கள், இவர்களுடைய மனைவிமார்கள் இவர்களை சலாம் சொல்லி அழைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஹூருல் ஐன் பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஹூருல் ஐன் பெண்கள் அல்லாஹு தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லுகிறான், வஹூருன் ஐன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அன்புக்குரியவர்களே, அந்த ஹூருல் ஐன் பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போன்று இருப்பார்கள். சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போன்று அந்த ஹூருல் ஐன் பெண்கள் இருப்பார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹூருல் ஐன் பெண் கடலில் உமிழ்ந்தால், கடலில் அவளுடைய எச்சில் கலந்தால் முழு கடலுமே இனிப்பாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். முழு கடலுமே இனிப்பாக மாறிவிடும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹூருல் ஐன் பெண் சூரியனுக்கு முன்னால் தன்னுடைய தலையை நீட்டுவாளாக இருந்தால் அவளுடைய அழகுக்கு முன்னால் சூரியன் ஒளி இழந்து விடும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு அழகான, இவ்வளவு அழகுள்ள பெண்கள் தான் சொர்க்கத்தினுடைய கன்னிகள். அவர்கள்தான் ஹூருல் ஐன்கள். அவர்கள்தான் சொர்க்கவாதிகளுடைய மனைவிமார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாகவே கன்னியாகவே இருப்பார்கள். எத்தனை தடவைகள் அந்த சொர்க்கவாதிகள் அவர்களுடன் தன்னுடைய இல்லறவில் ஈடுபட்டாலும், உடலுறவில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய கன்னித்தன்மை நீங்க மாட்டாது. அவர்கள் எப்பொழுதுமே கன்னியாகவே இருப்பார்கள். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை நாங்கள் கன்னிகளாகவே ஆக்கியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை இப்படியே அடுக்கிக் கொள்ளே செல்லலாம்.